சுயமரியாதை சீண்டப்பட்டால் எதிர்குரல் கொடுக்கும் முதல் ஆளாக தாமே இருப்பேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். 16வது சட்டமன்ற கூட்டத்தொடரின் நிறைவு நாளில் நன்றி உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனக்கு தரப்பட்ட பொறுப்பை சிறப்பாக செய்திருப்பதாக நம்புகிறேன் என்றார். தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளையும் தன்னுடைய தொகுதிகளாக மதித்து தங்களுக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என பிரித்து பார்க்காமல் செயலாற்றி உள்ளேன் என்று கூறினார். அரசுக்கு தக்க யோசனைகளை கூறுவதிலும் குறைகளை சுட்டிக்காட்டுவதிலும் கண்ணியமான முறையை கடைபிடித்து ஒத்துழைப்பு வழங்கிய எதிர்க்கட்சித் தலைவருக்கும் தோளோடு தோள் நின்ற தோழமை கட்சித் தலைவர்களுக்கும் முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மாண்புமிகு ஆளுநருக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்தவித கருத்து வேறுபாடு கிடையாது. தங்களுடைய சுயமரியாதை எல்முனையளவு சீண்டப்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் எதிர்குரல் கொடுக்கும் திசையில் முதல் நபராக நான் இருப்பேன். தமிழர் பண்பாட்டை மனதில் கொண்டு மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை நாங்கள் அமைக்கப் போகக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சி எங்கள் சாதனைகளை நாங்களே விஞ்சும் அளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தின் தலைவராக அமர வைத்து நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உழைத்த லட்சக்கணக்கான கழக உடன்பிறப்புகள் இருக்கக்கூடிய திசை நோக்கி வணங்கி எவரேனும் விடுபட்டிருந்தால் அவர்களை நினைத்து கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உறுதியாக சொல்லுகிறேன், மீண்டும் வெல்வோம், மீண்டும் ஆட்சி வந்து அமைப்போம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக ஆட்சியின் 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு சமச்சீரான வளர்ச்சி அடைந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். தனக்கும் தனது மனசாட்சிக்கும் மட்டுமே கட்டுப்பட்டு உழைத்ததாக உருக்கமாக பேசிய அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்து மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவோம் என உறுதியளித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் மீதான பதிலுரையில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.